பொருளை தப்பிடம் செய்து கொண்டு பேசுவது. ஆக இதற்கு சரியான பொருள்தான் என்ன? என்ன? பெண்முத்தி பின் வருவனவற்றை யோசித்து விட்டு சொல்லும் புத்தி என்பதைத்தான் பெண்முத்தி பின்முத்தி என்றார்கள். பெண்கள் இப்போதுமே எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அதன் பின்விளைவுகளை ஆராய்ந்தே முடிவுகள் எடுப்பார்கள். கல்வியாகட்டும், காதலாகட்டும், குடும்பமாகட்டும், தான் சார்ந்த முடிவாகட்டும், தன்னை சார்ந்தவர்கள் சம்பந்தப்பட்ட முடிவாகட்டும், எந்த பிரச்சனை நடந்தாலும் தான் எடுக்கும் முடிவு எந்த அளவு விளைவுகளை தரும் என்பதை யோசித்து விட்டு அதற்கு தகுந்தது போன்ற முடிவைத்தான் அவளின் புத்தி சொல்லும். ஆனால் இதனை நாம் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். பெண்களை உயர்த்தி சொல்லப்பட்ட ஒரு பழமொழியை தவறாக புரிந்து கொண்டு பேதமை என்பது மாதற்கு அணிதலம், அறியாமை தான் பெண்ணுக்கு அழகு என்று தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் ஒரு ஆன்மீக கதை ஒன்று அழகாக சொல்லுகிறது. அசோகவனத்தில் சீதை இருக்கும் பொழுது அங்கிருந்த அரகிகளிடம் தப்பித்து வருவதற்கு சீதையால் முடியாமல் அல்ல. ஆனாலும் அனுமன் அங்கு சென்று நான் உன்னை தூக்கி கொண்டு ராமனிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறிய போது சீதை கூறிய பதிலில் இருந்து இந்த பழமொழிக்கு உண்மையான பொருளை நாம் அழகாக தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னு பாருங்க. எல்லை நீத்த உலகம் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன், தூயவன் உள்ளவன் ஆற்றிற்கு மாசென்று வீசினேன் என்று அனுமனை பார்த்து சொன்னார். இந்த இடத்திலிருந்து நீ என்ன கூட்டிட்டு போயணும்னு அவசியம் இல்ல. வில்லவன் ஆற்றிற்கு, அதாவது வெள்போரில் சிறந்தவனாக விளங்கிய ராமனுக்கு அது கேவலம். ராமன் போய் கூட்டிட்டு வராம அவளா தப்பித்து வந்தாள் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடாது. என்னுடைய கணவன் வந்து கூட்டிட்டு போனாதான் எனக்கு பெருமை. ஆகவே விழவன் ஆற்றிற்கு மாசு விளைவிக்க விரும்பவில்லை என்று சொன்னார். அக்கடிக்கும் சென்று கண்டேன், அதை எங்கொரு காட்டில் ஒந்திட வைத்தேன். விருந்து தணிந்தது காடு. ஆம், பெண்களின் புத்தியும் அக்கனி குஞ்சுதான். என்னதான் அடுப்பாங்கரையிலும் அந்திவானத்திலும் அவள் பணி செய்தாலும் ஒரு விஷயத்தை யோசிக்கும் போதே இதற்கான மொத்த கருத்துக்களையும் யோசித்து அதற்கான செயல்களை செவ்வனே செய்து முடிப்பர். அக்கனி குஞ்சை அடக்கிட இயலுமா? பெண் புத்தியை பின்தள்ளிட முடியுமா? இனியாவது பழமொழியின்